ஒழுங்கா போயிட்டு இருந்த வீணா அண்ட் தினேஷ் ரிலேஷன்ஷிப்ல குட்டைய கொலை பண்ண தேஜஸ். அதுதான் இன்னைக்கு ஷோவோட ஹைலைட்டே. ஒரு சின்ன பெட்டி விஷயத்துல ஆரம்பிச்சது வந்து இப்போ பூகம்பமா வெடிச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுமா வேணாமா அப்படின்னு வீணாவும் தினேஷும் திங்க் பண்ற லெவலுக்கு போய் நிக்குது. அது மட்டும் இல்லாம பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கிற வெக்கே. மோனிஷாக்கு என்ன நிஜமாவே பிடிச்சிருக்கா இல்ல இந்த ஷோக்காக தான் அவங்க என் கூட பழகுறாங்களா எனக்கு புரியல அப்படின்ற குழப்பத்துல அவர் இருக்காரு. இன்னொரு பக்கம் நேத்து எபிசோட் 2ல கட்டிப்பிடி வைத்தியம் நடந்ததுல அந்த தேஜஸ் அண்ட் நேஹா இவங்க 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ல ஒரு விரிசல் உண்டாயிருக்கு. தேஜஸ் எல்லார்கிட்டயும் பழகி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ என்னென்ன நடந்ததுன்னு ஷார்ட்டாவும் கொஞ்சம் ஸ்வீட்டாவும் பார்த்துடலாமா? இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செகண்ட் லவ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூவும் அப்பப்போ நடக்கிற அப்டேட்ஸும் உங்களை வந்து சேரும். வாங்க எபிசோட்குள்ள போலாம். இன்னைக்கு எபிசோட்ல காலையிலேயே அசீம் ஈடன் எங்கன்னு தேடி வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சிச்சு. ஈடன் ஏற்கனவே அசீமை கூப்பிட்டாங்களாம். ஆனா அசீம் அவரோட க்ரூமிங் செஷன்னால வர லேட் பண்ணாராம். இதுல கோவப்பட்ட ஈடன், நான் பேசவே விரும்பலப்பா, நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்கன்னு செல்லமா கோச்சிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அசீம் சொன்னாரு, எனக்கு ஷவர் பண்றது, க்ரூம் பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஆனா உங்ககிட்ட பேசுறது அதை விட முக்கியமான விஷயம் தான். இருந்தாலும் இதெல்லாம் பண்ணிட்டு வரலன்னா நல்லா இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் ஈரனும் அசீமும் பர்சனலா பேசி முடிச்சுட்டு ஒரு டாஸ்க்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஈரன் வந்து அசீம் கிட்ட, நான் ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க, ஆனா இந்த க்ரூம்லாம் பண்ணலனா, இந்த மேக்கப்லாம் பண்ணலனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு நடந்த டாஸ்க்லயும் ஈரனும் அசீமும் தான் ஜோடியா நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா இன்னொரு இடத்துல ஈரன் பேசும்பொழுது ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த ஷோல நம்ம வந்துட்டு ஜோடி இல்லாம இருக்க முடியாது. ஸோ அதுக்காகவாவது ஜோடி சேர்ந்து தானே ஆகணும் அப்படின்னு வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற ஒரு போட்டியாளருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி அதுக்காக கூட வந்து அசீமை சூஸ் பண்ணியிருக்கலாம் ஈடன். ஸோ தெரியல. ஸோ இப்போ தினேஷ் அண்ட் வீணா இவங்க 2 பேரும் வந்து ஜாலியா பேசிட்டு நல்லா வைபா இருக்கு, எங்களுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா இவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து தேஜஸ் வந்து பூந்து விளையாடிட்டு இருக்காரு. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வீணா என்ன பண்ணிருக்காங்க, சூட் கேஸ் தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ பக்கத்துல இருந்த தினேஷ் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டிருக்காரு. வீணா வேணாம் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எங்கிருந்தோ தாண்டி வந்த தேஜஸ் வீணாவுடைய சூட் கேஸை எடுத்துட்டு போய் வச்சிருக்காரு. அது ரொம்ப ஹெவியா இருந்துதான். சரி, அது வரைக்கும் பண்ணியிருந்தா பரவாயில்ல, அதுக்கு மேல ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. சூட்கேஸை கொண்டு போய் வச்சு வீணாக்கு ஹெல்ப் பண்ண தேஜஸ், தினேஷ் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வீணாவும் நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், தேஜஸ் வந்து இல்லையே, ஒரு மேன்னா வந்து ஒரு பொண்ணு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும், அதுதானே வந்து மஸ்குலைன், ஆம்பளைனா பொண்ணு வேணான்னு சொன்னாலும் செய்யணும்ல அப்படின்ற மாதிரி கொளுத்தி போட்டிருக்காரு. இந்த விஷயத்த தேஜஸ் சொன்ன உடனே வீணாக்கும் அது ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. கரெக்ட்ல, நம்ம வேணாம் சொல்லியிருந்தாலும் தினேஷ் ஹெல்ப் பண்ணியிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி தோணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல தேஜஸ் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காருன்னு ரொம்ப கிளியராகவே தெரியுது. அதோட முடிஞ்சிருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு டாஸ்க் நடந்தது. அந்த டாஸ்க்ல தேஜஸ்க்கு வந்த கேள்வி என்னன்னா, நீங்க வேற யாரோட எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இப்போ இருக்கிற போட்டியாளர் இல்லாம, இப்போ இருக்கிற பார்ட்னர் இல்லாம வேற எந்த பார்ட்னர் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டப்போ, அதுக்கு டக்குன்னு வந்துட்டு வீணா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல நேஹா கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. என்னடா நம்ம கூட சுத்திட்டு வேற யாருக்கிட்டயோ எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்றானேன்னு ஒரு கோவம் வந்துருச்சு. ஏன்னா தேஜஸ் நேத்து வரைக்கும் நேஹா கிட்ட தான் வந்துட்டு எனக்கு வந்து உன் கூட தான் வைப் செட் ஆகுது, உன் கூட தான் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்ந்து மத்தவங்க பாக்குற மாதிரி கட்டி பிடிக்கிறது, கிஸ் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, அது கூட ஃபன் பண்றாங்கன்னு வச்சுக்கலாமே. எபிசோட் 3ல கூட பாத்தீங்கன்னா நேஹாவும் தேஜஸும் பேசும்பொழுது நேஹா சொன்னாங்க, நான் ஏன் வந்து சிங்கிளா இருக்கேன்னா என்கிட்ட கிளாரிட்டி இருக்குன்னு. அப்போ தேஜஸ் சொன்னாரு, இல்ல இல்ல அப்படி கிடையாது, நீ இது வரைக்கும் என்ன மீட் பண்ணவே இல்லை, அதனால தான் நீ சிங்கிளா இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓ யா அப்படின்னு 2 பேரும் வந்துட்டு சூப்பரா சொன்னன்ற மாதிரி கையெல்லாம் தட்டிக்கிறாங்க. அது ஹைஃபை குடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணிட்டு இன்னைக்கு டாஸ்க்ல வந்துட்டு எனக்கு வந்து வேற யாரோடயோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா அது வீணாவோட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்றாரே அப்படின்ட்டு வந்துட்டு நேஹாக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அதே டைமுக்கு அந்த சைடு வீணா கிட்ட நீங்க யாரோட டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நெக்ஸ்ட் டேட் யாரோட போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு தேஜஸோடன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் தினேஷ்கே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வீணா அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது பெட்டி ரீசன் தான். வீணா தேஜஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் ஹெவியா பெட்டி தூக்கிட்டு போறேன். அவன்கிட்ட நான் வேணாம் சொல்லியிருந்தாலும் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும்ல. அது நீ சொன்ன பிறகு தான் எனக்கு புரிஞ்சுச்சுன்னு சொல்லவும், தேஜஸும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, எஸ் கரெக்ட், தினேஷ் அத பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணல? ஆக்சுவலா வந்துட்டு யூ டிசர்வ் அ பெட்டர் காய். நீ எங்கேயோ இருக்க. அதுக்கு செட் ஆகுற மாரி ஒரு ஆள பாரு. நீ வந்து உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ கீழ போட்டுக்காத அப்படின்ற மாதிரி பேசிக்கலி அங்க தினேஷ ரொம்ப மட்டம் தட்டி பேசிட்டு இருந்த மாரி தான் தெரிஞ்சுச்சு. ஆக்சுவலா அந்த இடத்துல தினேஷ கழட்டி விட்டுட்டு, "நீ வா என் கூட" அப்படின்னு கேட்குற மாரி தான் இருந்தது. ஆக்சுவலா எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்கல. ஒருத்தர புட் டவுன் பண்ணி அந்த ஸ்பேஸ புடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா? இந்த கேரக்டர் எனக்கு தேஜஸ் கிட்ட பிடிக்கல.
ஒரு பக்கம் தேஜஸ் கூட டேட் போயிட்டு இருந்த நேஹாக்குமே வந்து இது பிடிக்கல. அவங்க சொன்னாங்க, "நான் வந்து ஒரு பெர்சன்னா, அந்த பெர்சன் என்கிட்ட அட்ராக்டடா இருக்கணும்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஒரு இதுவா, அதுவான்ற இடத்துல, ஆப்ஷன் இடத்துல நான் இருக்க விரும்பல." அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ, இப்ப தேஜஸ்க்கு வந்துட்டு வீணாவ பிடிக்குது அப்படின்னா, "போயிரட்டும், என்கிட்ட வர வேணாம்." அப்படிங்கிற மாரி தான் அவங்க சொன்னாங்க. இத பத்தி நேஹா நேரா தேஜஸ் கிட்டயும் கேட்டுட்டாங்க. இப்ப எனக்கு யாரையாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? டேட் பண்ணணும்னு ஆசையா இருக்கான்னு கேட்டிருந்தா, நான் நோ சொல்லியிருப்பேன். ஏன் நீ அந்த மாதிரி சொல்லலன்னு கேட்டதுக்கு, தேஜஸ் சொல்றாரு, "இங்க வந்து நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? நம்ம ஏன் எல்லார்கிட்டயும் பேசி, பழகி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான பெர்சன் கூட வந்து நம்ம கனெக்ட் ஆகக்கூடாது." அப்படிங்கிற மாரி தேஜஸ் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒரு விதத்துல கரெக்ட்டா இருந்தாலும், தேஜஸ் வந்து இங்க டபுள் கேம் ஆடுற மாரி தெரியுது. இங்க வந்து நேஹாவ புடிச்சிருக்குன்னு அவங்களோட ஃப்ளர்ட் பண்ணி பேசிட்டு, இன்னொரு பக்கம் வீணா மேல அட்ராக்ஷன் இருக்குன்னும் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா தேஜஸ்க்கு நேஹாவ விட வீணாவ தான் ரொம்ப பிடிக்குதுன்னு வந்து தெரிய வருது. அதனால தான் வீணா மனசுல தினேஷ பத்தின எண்ணங்கள மாத்த ட்ரை பண்றாருன்னு தோணுது. சோ தட் வீணா கூட அவர் கனெக்ட் ஆகலாம்ல. சோ இந்த தேஜஸ்ங்கிற கண்டஸ்டன்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ வெக்கே அண்ட் மோனிஷா ஜோடிக்கு வரலாம். இவங்க தான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து ஒருத்தர புடிச்சிருக்குன்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ வெக்கே கன்ஃப்யூஷன்ல இருக்கிற மாரி தெரியுது. வெக்கையோட ஃப்ரெண்டு சிந்தூரி உள்ள இருக்காங்க. ஸோ சிந்தூரி கிட்ட வந்து வெக்கே ஓப்பனா பேசிட்டு இருக்காரு. வேற வழி இல்லாம நான் இவங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கேனோன்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு நெஜமாவே என்ன புடிச்சிருக்கா இல்லையா? அதாவது மோனிஷாக்கு நெஜமாவே என்ன புடிச்சிருக்கா இல்லையான்னே எனக்கு தெரியல. ஏன்னா, மோனிஷா என் கூட பழகுறது, பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு, ரொமான்டிக்கா இருக்கு. மத்தவங்கலாம் ஷிப் பண்ணும்போது ஜாலியா இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இவங்கலாம் இப்படி சேர்த்து வச்சு பேசுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க கனெக்டடா இருக்கிறோமோன்னு எனக்கு தோணுது. வேற வழி இல்லாம இருக்கிறோமோ அப்படின்னு தோணுது. அப்படின்ற மாரி வெக்கே சொல்றாரு. இன்னைக்கு எபிசோட்ல 2 டாஸ்க் நடந்தது. 2மே கம்பேட்டபிலிட்டி டாஸ்க் தான். ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, யார் யார புரிஞ்சு வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் நடந்தது. ஸோ அதுல வந்து வின் பண்ணது வெக்கே அண்ட் மோனிஷா. அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளேயே ஒரு டாஸ்க் நடந்தது. ஸோ, அப்பவுமே வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. வெக்கே கிட்ட அந்த கார்டு மாட்டுச்சு. மோனிஷா கிட்ட அவர் கேட்க விரும்பின கேள்வி, "இந்த வீட்ல உங்களுக்கு யார ரொம்ப புடிச்சிருக்குன்னு?" ஸோ, மோனிஷா சொன்ன பதில் வந்து வெக்கேவ தான் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெக்கே என்ன சொல்றாருன்னா, "ஒருவேள மோனிஷா வந்து இந்த ஷோக்காக வந்து என்ன புடிச்சிருக்குன்னு சொல்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அவங்க சொல்றது அந்த மாரி இருக்கு. பட் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லயோ, இல்ல அவங்க நடந்துக்கிற விதத்திலயோ வந்து எனக்கு தெரியல. அவங்களுக்கு நிஜமாவே என்ன புடிச்சிருக்கா இல்லையான்றது வந்து எனக்கு தெரியல." அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே இருக்காரு வெக்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஜோடி குழப்பத்துல இருக்க. சீமன் ஈடன் ஜோடி வந்துட்டு ரொம்ப ஜாலியாவே இருக்கிறாங்க. இதுல பிரியங்கா அண்ட் அபிட் இவங்க 2 பேருக்கு தான் வந்து ஜோடி கிடைக்கல அப்படின்ட்டு வேற வழி இல்லாம ஜோடியா சேர்ந்திருந்தாங்க. ஆனா இங்க வந்து ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி மாரி போயிட்டு இருக்கு. அபிட்க்கு வந்து சிந்தூரிய பிடிச்சிருக்கு. சிந்தூரிக்கு பார்த்தீங்கன்னா ராஜாவ பிடிச்சிருக்கு. ஸோ இப்ப யார் யார் கூட இருக்க போறீங்க அப்படின்ற கன்ஃப்யூஷன்ல தான் நம்ப எல்லாருமே ஆடியன்ஸான நம்ப எல்லாருமே ப்ரோகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் எஸ் 3 டேஸ்ல டிசைட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு. ஸோ போக போக தான் பார்க்கணும். பட் நமக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சும்மா ஒரு ரிலேஷன்ஷிப்ல கொளுத்தி போட்டு தேஜஸ் பண்ற விஷயம் சரியா? தவறா? அப்படின்னு வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்த எல்லாருக்குமே தோன்ற விவேக் டயலாக் இதுதான். யார் யாரோடடா இருக்கீங்க? யார் யார் கூட சேர போறீங்கன்ற மாரி தான் இருக்கு. ஆனா, இந்த ஷோவ பொறுத்தவரைக்கும் ஒண்ணு மட்டுங்க. லாஸ்ட் வீக் வரைக்கும் ஜோடி மாத்திட்டே இருப்பாங்க. மாத்திக்கிட்டே இருக்கலாம். அதுதான் இந்த ப்ரோகிராமே. திஸ் ப்ரோகிராம் இஸ் ஆல் அபவுட் ஃபைண்டிங் யுவர் செகண்ட் லவ். ஸோ இந்த ப்ரோகிராம் இப்படி தான் இருக்க போகுது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.